ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. நம்ம நல்லா படிச்சு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுற நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட சென்னையில ஒரு ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்க. அப்படி பல கனவுகளோட எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்க அந்த பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட வீட்டுக்கு கால் பண்றாங்க. ஸோ வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி நான் ஊருக்கு வரலான்னு இருக்கேன்ப்பா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அந்த அப்பா வந்து, நீ ஊருக்குலாம் வர வேணாம், அங்கேயே இரு, இங்க எதுவும் உனக்கு வேலை இல்லை, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அந்த பொண்ணு வந்து பயங்கர அப்செட் ஆகுறாங்க. அந்த அப்செட்டோடவே கொஞ்ச நாள் அப்படியே காலேஜ் போறாங்க வராங்க. இப்படியே அந்த அந்த பொண்ணு நேற்றுக்கு ரொம்ப அப்செட் ஆகி தன்னை ரூம்ல தூக்க மாட்டி இறந்து போயிருக்காங்க. நீ ஊருக்கு வராதமா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு இன்னைக்கு தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. எதுக்காக அந்த அப்பா அம்மா நீ ஊருக்கு வராத அப்படின்னு சொன்னாங்க? இந்த பொண்ணு ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்தாங்க? இப்படி எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கோங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இதுக்கப்புறம் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு யூடியூப் அல்காரிதம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க பார்க்க முடியும், கேட்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போட்டோ தெரியுறாங்கல்ல, இவங்க தான் சென்னையில எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்த ரியாஸ் ராய். இவங்களோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 24, 24 வயசு தான் இருக்குது இவங்களுக்கு. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லைங்க, பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அங்கிருந்து வந்து இங்க ஒரு வீடை வாடகை எடுத்து இங்க தங்கி படிச்சுட்டு வராங்க. இவங்களோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் இருக்க தானா பகல்பூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவரோட அப்பா அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருண்குமார் ராய். இவங்க சென்னையில எந்த காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் அப்படின்ற ஊர் பக்கத்துல இருக்க நெல்லிக்குப்பம் அப்படின்ற ஊர்ல இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு வராங்க. அப்படி படிச்சுட்டு வந்ததுனால அந்த மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே ஒரு வீடை வாடகை எடுத்து இங்கே தங்கி படிச்சுட்டு வராங்க. கூடவே நான் காலேஜ்ல கூட படிக்கிறவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ரூம்ல ஸ்டே பண்றாங்க. இப்படி 3 பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணதுனால காலேஜுக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி ஒன்னா போவாங்க வருவாங்க. இல்லை எங்க போனாலும் எல்லாரும் ஒன்னா தான் போவாங்க. ஸோ ஒரே ரூம்ல இருக்கிறதுனால ஜூலை 21 காலையில அந்த ரூம்ல இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் போகிறதுக்காக ரெடியாக வராங்க. அந்த ரியாஸ் ராய் மட்டும் காலேஜ் போக ரெடி ஆகல. அப்படியே எழுச்சி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இவங்க ரெடியாகி முடிச்சு காலேஜ் கிளம்பும் போது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரியாஸ் ராய் கிட்ட கேட்டுக்கிறாங்க, நீ காலேஜ் வரலையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு ரியாஸ் ராய் வந்து, நான் இன்னைக்கு காலேஜ் வரல, எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரியாஸ் ராய் சொல்றாங்க. சரி அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவன் மனசு கஷ்டத்துல இருக்கா, திரும்ப ஏன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இன்னும் அவன் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ரியாஸ் ராய் சொன்னதும் அவங்க கிளம்பி காலேஜ் போயிட்டாங்க. இப்போ ரூம்ல ரியாஸ் ராய் மட்டும் தனியா இருந்திருக்காங்க. இப்போ சாயங்காலம் ஆகுது. அதாவது ஜூலை 21 சாயங்காலம் காலேஜ் முடியுது. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா கதவு வந்து உள்பக்கம் லாக் பண்ணியிருக்கு. ஸோ உடனே என்ன பண்றாங்க, கதவை லாக் பண்றாங்க. கதவை தட்டுறாங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் கதவை திறக்கல, திரும்பவும் கொஞ்ச நாளைக்கு வச்சு திரும்பவும் தட்டுறாங்க, அப்பவும் கதவை திறக்கல. அந்த மாதிரி ஒரு 4-5 டைம் தட்டுறாங்க, கதவை திறக்கல. உடனே ரியாஸ் ராய்க்கு ஃபோன் பண்றாங்க. இவங்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அந்த ரிங் வந்து ரூம்குள்ள கேட்குது. ஸோ ரியாஸ் ராய் உள்ளதான் இருக்காங்க, ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோன் எடுக்கல. கதவு தட்டுறாங்க, கதவு தட்டல. உடனே அவங்க பயந்து போனவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு ரூம் இருக்கா, உள்ள லாக் பண்ணிருக்கா, ரொம்ப நேரம் தட்டணும், திறக்கல, ஃபோன் பண்ணி பார்த்தோம் எடுக்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதத்தோட சொல்லியிருக்காங்க. அந்த பசங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கயார் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்ஃபார்ம் பண்றாங்க.
இப்படி இன்ஃபார்ம் பண்ணதும் அந்த கயார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சில போலீஸுங்க அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்கள நாக் பண்ணுறாங்க, கதவு திறக்கல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே கதவை உடைச்சி உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போன போலீஸ்க்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துது. வெளியே நின்ன அந்த ஃப்ரெண்ட் வந்து கதறி அழுகுறாங்க. அப்ப என்ன காட்சி உள்ள போலீஸ் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா, ரூம்ல தனியா இருந்த அந்த ரியாஸ் ராய் ஃபேன்ல சடலமா தொங்கிட்டு இருக்காங்க. தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க அந்த ஃபேன்ல. நம்ம காலையில நல்லா தானே பார்த்துட்டு போனோம். அப்படி பார்த்துட்டு போனோம், இப்போ உயிரோட இல்லையே அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த ஃப்ரெண்ட்ஸால ஏற்றுக்கவே முடியல. அதனால கதறி கதறி அழுகுறாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக போலீஸ் அந்த பாடியை கைப்பற்றி செங்கல்பட்டு ஜிஹெச்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ எதுக்காக அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற காரணம் இன்னும் போலீஸ்க்கு தெரிய வரல. இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ பாடியை ஜிஹெச்க்கு அனுப்பிட்டு இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. பீகாரில் இருக்க அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த நிலைமையை கொஞ்சம் ஏற்றுப்பாங்க மக்களே. எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. படிக்கணும்னு அமைச்ச அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படிங்கிறத அந்த அப்பா அம்மா எப்படி ஏற்றிருப்பாங்க, அவங்க மனநிலைமை என்ன, எப்படி துடிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த விஷயத்தை கேட்பது நமக்கே மனசு துடிக்குது. அவங்க பெற்றவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. இது போலீஸ் வந்து இந்த ரியாஸ் ராய் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது கேட்குறாங்க, உங்க பொண்ணு இறந்ததுக்கு உங்களுக்கு எதாவது தெரியுமா, நீங்க எதனா சொன்னீங்களா, இல்லை இங்கே என்ன லவ் எந்த பிரச்சனையா, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவள் நல்லா தான் இருந்தா, லவ்ல அவளுக்கு இல்லை, நல்லா தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று விஷயம் சொல்றாங்க, அவள் செகண்ட் இயர் படிக்கும் போது 2 சப்ஜெக்ட் அரியர் வச்சுட்டா, 2 சப்ஜெக்ட் எனக்கு பாஸ் பண்ணலை, ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் மனசு ஒழிஞ்சு போயிருந்தா கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ கொஞ்ச நேரம் கால் பண்ணி ஊருக்கு வரேன்னா, சரி நாங்கள் தான், நீ வராத அங்கேயே நல்லா படி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இதனால கூட அந்த ரியாஸ் வந்து மனசு உடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கலாம். என்னடா நம்ம அப்பா அம்மாவே நம்ம ஊருக்கு வரலான்னு சொல்றாங்களே, நம்ம 2 அரியர் வச்சுட்டோம், நம்ம அப்பா அம்மா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிப்ரெஷன்ல தான் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ் வந்து தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த தற்கொலைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்க கடைசியா யார் கூட பேசினாங்க, அவங்க செல்லுக்கு யார் கால் பண்ணாங்க, இப்படி எல்லாத்தையும் தெளிவா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. மக்களை நீங்க சொல்லுங்க, இப்படி ஊரை விட்டு ஊர் வந்து இங்க ஸ்டே பண்ணி படிச்சுட்ட ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.